அவனை இயேசு அனுப்பினார் என்பதை சொல்லி அவனுக்கு தைரியத்தை மூட்டி விட்டு போய்விட்டார் அனனியா. ஸோ இவனுக்கு கியூரியஸ் ஹவு டு நோ அபவுட் ஜீசஸ். உடனே தாமதம் என்று இவன் கிறிஸ்து தான், இயேசு தான் கிறிஸ்து என்று பிரசங்கிக்க தொடங்கினான் போட்டிருக்கோம். இது பின்னால் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். 20வது வசனத்தை வாசிங்க. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். பார்த்தீங்களா, இப்போ சிறைப்பிடிக்க வந்தவன் இப்போ பிளேட்டை மாற்றிட்டு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன்னு சொல்லி சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல கர்த்தரால் மூடக்கூடிய காரியம் உண்டில்லை. கர்த்தர் ஒருத்தனை சந்தித்தாரனால், ஒருத்தனை தெரிந்து கொண்டாரனால், அவனை பிடித்து கொண்டு வர்றாருனால் அவர்கிட்ட யாரும் தப்பிக்க முடியாது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஏன் இது இப்போ படிக்கிறோன்னு சொன்னால், இப்போ அவன் தான் எழுதுகிறான். இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில், நான் சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். ரோமர் 1ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுவோம். பழையபடி சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று பவுல் சொல்கிறார். அடுத்தது என்ன சொல்கிறாரு? ரோமாபுரியில் உள்ள தேவப்பிரியரும், ரோமாபுரியில் தேவன் மேலே பிரியமாக வைத்திருக்கிற பிரியரும் பரிசுத்தவான்களும்படி அழைக்கப்பட்டவருமாகிய அனைவருக்கும். ஸோ ரோமாபுரியருக்கு மட்டுமல்ல, நம்முடைய தேசத்திலும் இந்தியாவிலையும் எல்லா இடத்துலையும் கிறிஸ்துவை பற்றிய கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்வதற்கும் தேவ பிரியரும் பரிசுத்தவான்களும்படி அழைக்கப்பட்டவருமாகிய அனைவருக்கும். ரோமாபுரியரில் ஒன்று மட்டுமல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது அனைவருக்கும் எழுதுவதாவது. என்ன எழுதுறாரு? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சமாதானம். கிறிஸ்து நம்முடைய படிங்கம்மா. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிருபைன்னா அன்மெரிட்டட் ஃபேவர். தட் இஸ் நம்ம சம்பாதிக்க முடியாத ஃபேவர். இது தேவனிடத்திலிருந்து வருகிற மனுஷனுக்கு மேல் வருகிறது. இது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகி தேவனிடத்திலிருந்து மனுஷர் மேலே, அவர் மேலே இருக்கிற பிரியமாக அவரோட இணைந்திருக்கிற மக்களுக்கு வருகிறது தான் ஃபேவர். அந்த ஃபேவர் தான் கிருபை. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குதத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் இயேசு கிறிஸ்துவை பற்றி? ஏனென்றால் அவர்கள் யூதர்களாக இருந்தாலும், சில பேர் யூதர்களாக இல்லாமல் இருந்தாலும், எப்படி இது ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, தேவகுமாரனை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி க்ளீனாக படிச்சுக்கலாங்க. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர். இதை யாரும் மாற்ற முடியாது. இது தீர்க்கதரிசிகளால் கூறப்பட்டது. அவர் பிறக்கிறதுக்கு எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாகவும், எத்தனையோ ஈவன் ஆதியாகமத்திலேருந்தே அவரை இப்போ வருகை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய். யாரும் மரித்தோடு இது வரைக்கும் உயிர்த்தோடு எழுதலை. சில பேர் சொல்லுவாங்க லாசர் எழுந்தாருன்னு சொல்லிட்டு. லாசர் எழுந்தார், ஆனால் திருப்பி மரணம் அடைஞ்சிட்டாரு. இவர் அப்படி இல்லை. தேவநாயக கர்த்தர் அவர் ஒரே முறை மரித்தார், ஒரு முறை அது எல்லாருக்காகவும் ஒரே மரியத்திலே எழும்பி விட்டார். இது நல்லா புரிஞ்சிக்க வேண்டும். இது பலமாய் ரூபிக்கப்பட்ட, இதை ப்ரூவ் பண்ணப்பட்ட தேவனுடைய குமாரனுமாய் இருக்கிறார். இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள்.
அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்தை நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதுக்கு ஊழியத்தை கொடுத்துருக்காங்கன்னா, கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் எதுக்கு அருளி செய்திருக்கிறாருன்னா, தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும். இது இது பிரசங்கிக்கிறதுக்கு கிருபை வேணும். ஃபஸ்ட்டு இயேசுவை பற்றி பிரசங்கிக்கிறதுக்கு கிருபை வேணும். கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும். அப்போஸ்தலிக்க ஊழியம் இருந்தால் தான் இதை சரியாக செய்ய முடியும். அது சரியத்தையும் அருளி செய்திருக்கிறார். இதில் பார்த்திங்கன்னா இவங்களோட வேலை என்னன்னா, இயேசுவை பற்றி விசுவாசம் உள்ள விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு, தேவன் மேல் வைத்திருக்கும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நல்லா பிடிச்சுக்கோங்க, உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினால. Faith, when we are talking about faith, நம்ம ஃபெய்த் நம்ம யூஸ் பண்ணும்போது அது சூப்பர் நேச்சுரலாக அது வேலை செய்யும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலகம் ஃபுல்லாக அதை கண்டறியணும். இதுதான் ஃபெய்த்து. நான் விசுவாசின்னு சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நீ விசுவாசியாக இருந்தால் உன் விசுவாசத்தை பற்றி உலகமெங்கும் அறியும், கண்டறியும். அதுதான் இன்னும் போட்டிருக்கு. பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அது அளித்திருக்கிறார். விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடினாலே. இந்த உலகம் இது கண்டினியூஸ் ப்ராசஸாக இருக்குது. உலகமெங்கும் பிரசித்தமாகிறது. ஸோ கிறிஸ்துவை பற்றி அறிந்து அவர் மேலே விசுவாசத்தை வைத்து அவரை பிரசித்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் ப்ராசஸ். பிரசித்தம் பண்ணுகிறபடினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எது இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் மூலமாக தான் போகணும் தேவனுக்கு. ஸோ கிறிஸ்துவின் மூலமாக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது, நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார். பார்த்தீங்களா, இந்த இடத்துல சொல்கிறாரு, நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறேன்.